அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளில் ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை வசனம் என்னன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் என்று சொல்லி அருமையான ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான் என்று கொடிய வேதனை அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன அருமையான வார்த்தையை பார்க்குறோம். அப்போ 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, அவனுடைய விசுவாசத்தை கண்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு சுகத்தை கொடுக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி சொல்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இயேசு என் வீட்டில் வருவார், எனக்குள்ளே வருவார், என்னுடைய பிரச்சனைக்குள்ளே வருவார். இதெல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா, அந்த 100க்கு அதிபதிக்குள்ளே இருந்த அதே விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே வருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த போது வேதத்தில் சிறைச்சாலைக்குள்ளே இயேசு சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பூட்டின வீடு பூட்டி இருந்து சீஷர்கள் எல்லாம் ரோமர்களுக்கு பயந்திருந்ததுனால வீட்டை பூட்டி இருந்தாங்க. பூட்டின வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பயத்தோடு வேதனையோடு நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவரை நம்பும்போது அவர் உங்களை வந்து சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த விசுவாசத்தை அன்றைக்கு 100க்கு அதிபதிக்குள்ளே இருந்த அதே விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் வரும்போது அவர் உங்களுக்குள்ளே வந்து, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து, உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளே வந்து உங்களை சுகப்படுத்துவதற்கு, சொஸ்தமாக்குவதற்கு, விடுதலையாக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லி, சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த நாளில் இயேசு உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை, சொஸ்தமாக்குகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்ன அதே ஆண்டவர், மரித்தோரிலிருந்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தவர், அப்பா, எங்களுடைய மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிறையா. எங்களுக்கு சொஸ்தமாக்குவீராக, சுகப்படுத்துவீராக, விடுதலை உண்டாக்குவீராக, சமாதானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.